ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு பாய்ஸுக்கான ஸ்பைடர்மேன் கேக்கோட வந்திருக்கிறேன். பட்டர் ஐசிங்கில் போட்ட கேக் தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அதோட இந்த கேக்குக்கு மேட்சிங்காக ஸ்பைடர்மேன் தீமில் கப் கேக்கும் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 6 inch பட்டர் கேக்கில் 2 லேயர்ஸில் தான் இந்த கேக்கை செய்கிறேன். நீங்கள் கேக்கை செய்யக்கில்ல உயரமாக செய்தீங்கள்னு சொல்லி சொன்னால் தான் பார்க்க வடிவாக இருக்கும். கேக்குக்கு வெனிலா ஐசிங்கோட ஃபில்லிங் போடுறேன். அதோட சாக்லேட் ஐசிங்கும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் விரும்பினா போய் பார்க்கலாம். இந்த சாக்லேட் ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் சீக்கிரமாகவே ஒரு வீடியோ போடுறேன். 2 லேயர்ஸ் கேக்குன்னு சொல்லி சொன்னபடியாக கேக் டுவெல்ஸ் போட்டு நான் கேக் டுவெல்ஸ் போட்டுட்டு க்ரம் கோட் போடணும். கேக்குக்கு க்ரம் கோட் போட்ட பிறகு பைப்பிங் பேக்கால் ஐசிங் போடுறேன். ஐசிங் போட்டுட்டு கேக் ஸ்க்ரப்பரால் சேப் பண்ணி எடுக்கணும். ஐசிங் க்ளீனாக விரந்தனைக்கும் திரும்ப திரும்ப ஐசிங்கை பூசி சேப் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக சிலந்தி விலை போடணும். இந்த சிலந்தி விலையை பிளாக் கலர் பட்டர் ஐசிங்கை யூஸ் பண்ணி ரைட்டிங் நோசில்ஸால் போடணும். கேக்குக்கு பூசி இருக்கிற ஐசிங் காய முதலே இந்த ஸ்பைடர் வெப்பை போடணும். ஐசிங் காஞ்சா பிறகு ஸ்பைடர் வெப்பை போட்டோம்னு சொல்லி சொன்னால் வடிவா ஸ்டிக் பண்ணி நிற்காது. சிலந்தி வேலையை போட்டு முடித்த பிறகு சின்ன நான் சிலந்தியை கேக் பேஸில் செய்கிறேன். ஐசிங்கால் தான் அந்த சிலந்தியை போடுறேன். சிலந்தி வேலை போட்ட பிறகு எப்படியும் ஸ்பைடர்மேன் கேக்குக்கு நாங்கள் ஸ்பைடர்மேன் வைக்கணும் தானே, அதால் ஸ்பைடர்மேன் செய்கிறேன். ரெட் கலர் ஃபொண்டன்டில் தான் ஸ்பைடர்மேனுடைய ஃபேஸ் செய்கிறேன். உருட்டி வச்சிருக்கிற ஃபொண்டனில் ஸ்பைடர்மேனுடைய ஃபேஸ் ஷேப் கட் பண்ணி எடுக்கணும். ஸ்பைடர்மேனுக்கு மாஸ்க் போடுறதுக்காக ஒயிட் கலர் ஃபொண்டனில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுக்கிறேன். வட்டத்தை காஃபாக வெட்டிட்டு ஸ்பைடர்மேனுன்ற முகத்தில் ஸ்டிக் பண்ணுறேன். தண்ணி பூசித்தான் ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்ததாக பிளாக் கலர் ஐசிங்கால் ஐசிங் போடுறேன். ஸ்பைடர் வெப் மாதிரி தான் போடுறேன். ரைட்டிங் நோசில்ஸால் தான் இந்த ஸ்பைடர் வெப் போடுறேன். ரைட்டிங் நோசில்ஸ்லையும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸால் நீங்கள் இந்த ஸ்பைடர் வெப்பை போடலாம். இப்போ பார்க்க ஸ்பைடர்மேனின் ஃபேஸ் மாதிரியே இருக்குதா? செய்த ஸ்பைடர்மேனின் ஃபேஸை கேக்கில் வைக்கணும். கேக்கின் டொப்பில் தான் இந்த ஸ்பைடர்மேனின் ஃபேஸை வைக்கிறேன். சில்வர் கலர் பேழையும் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறேன். இந்த சில்வர் கலர் பேழை நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டிலையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது கேக் ஷாப்பில் வாங்கலாம். ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்களா ஸ்பைடர்மேன் கேக் எப்படி இருக்குதுண்டு? இப்போ கப் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஸ்பைடர்மேன் ஃபேஸ் செய்கிறேன். கப் கேக்கு கண்டபடியாக சின்ன ஃபேஸாக செய்கிறேன். நொசில்ஸின் மெட்ட சைட்டால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற ரவுண்ட் ஷேப்பை காஃபாக வெட்டணும். கப் கேக்குக்கு ப்ளூ கலர் பட்டர் ஐசிங்கால் ஐசிங் பூசி விடணும். கப் கேக்லையும் ஸ்பைடர் வெப் மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்பைடர்மேனின் ஃபேஸை வைக்கணும். கப் கேக்குக்கு செய்த ஸ்பைடர்மேனின் ஃபேஸில் பிளாக் கலரால் நான் ஸ்பைடர் வெப் போடையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி அதன் ஃபேஸ் சின்னனாக இருக்குது. அதில் நாங்கள் பிளாக் கலர் போட்டோம்டா கூட பிளாக்காக இருக்கும். பார்க்க ஸ்பைடர்மேனின் ஃபேஸ் மாதிரி தெரியாது. பார்த்தீங்களா கப் கேக் எப்படி இருக்குதுண்டு? ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணி விடுறேன். ஸ்பைடர்மேன் தீம் கப் கேக்கும் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.